கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சு. கொஞ்சம் பொதுமக்களும் யோசிச்சிருக்கலாம். அதாவது ரசிகர்கள், தொண்டர்கள் இவங்க எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். இப்படி அடிச்சு பிடிச்சு போகிறோமே, ஒரு உயிர் பலியானா என்ன பண்ணுறது? இதுக்கு யார் பொறுப்பேற்பாங்க? நம்ம வீட்டில் ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அதனுடைய இழப்பு வந்து எந்த அளவுக்கு மோசமானதாக இருக்குன்றத பொதுமக்களும் கொஞ்சம் ரசிகர்களும் யோசிச்சிருக்கணும். ஏன்னா இங்கே மதுரையில் நடந்த மாநாடு பார்த்துருப்பீங்க. அதுலேயே ஒருத்தர் வந்து சக்கியமாத்துக்கிட்டே இருந்தது, இன்னொரு பையன் ஹாஸ்பிட்டலில் போய் இறந்ததுன்னு. அந்த இழப்பு அப்போயே அவங்க யோசிச்சுருந்தாங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கம்மி. அரசியல்னு எடுத்துக்கிட்டால் அது மிகப்பெரிய குளம், அதில் முதலைகளும் இருக்கும் அப்படின்றத ஏற்கனவே எல்லாருமே சொல்லியும் நம்மளை ஃப்ரீயாக விடுறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுருக்கணும். நம்மளை வந்து ரொம்ப ஃப்ரீயாக நம்ம கேட்குறதுக்கெலாம் உடனே சட்டு செய்கிறாங்கன்னா கொஞ்சம் விஜய் அவர்கள் யோசிச்சிருக்கணும். இதில் பெரும்பாலான ஒரு முக்கிய குற்றவாளியாக பார்க்க வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊடகத்தை வச்சுருக்கவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்துக்குமே இந்த 24x7 கேமராவை தூக்கிட்டே தெரியவே மாட்டாங்க. ஆனால் ஒரு சினி ஃபீல்டில் இருக்கவர் அரசியல் கட்சி தொடங்கினார்னு சொன்னதில் இருந்து இப்போ அப்டேட் இப்போ வரைக்கும், நீ காலையில் வீட்டிலேருந்து வெளியில் போன விஷயத்துலேருந்து இப்போ வரைக்கும் பின்னாடி கேமராவோடையே தெரிகிறானுங்க. அப்போ பொதுமக்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. இவர் இந்த இடத்துல இருக்கார், இவர் இந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காரு, இந்த இடத்துல வாகனம் வருது, பிரச்சாரம் இங்கே பண்ண போகிறாங்க, இத்தனை மணிக்கு வரப்போகிறாங்க, இது எல்லாத்தையும் அந்த உடனுக்குடன் செய்தின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுவே வந்து மிகப்பெரிய தாக்குதலை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக அரசியலுக்கு வந்து புதுசாக வரலை. அவர் ஆல்ரெடி வந்து சினி ஃபீல்டில் ஒரு உச்சபட்ச நடிகர். அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு அப்படின்னா அந்த கட்சி எந்த அளவுக்கு வலுப்பெறுமோ அந்த அளவுக்கு பின்னடைவுக்கான வேலையும் பின்னாடி நடக்கும்ன்றதை அவர் யோசிக்கல. நம்மளுக்கு இவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க, இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்ற எண்ணத்துலேயே அவர் அந்த பார்வையை மட்டும் வச்சுருந்தார். நம்மளுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் நடக்கும்ன்றதை அவர் கவனிக்காமல் விட்டுட்டார். 1000 குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் விஜய் மீதும் கட்சிகள் மீதும் இருந்தாலும் தொண்டர்கள் மீதும் சொல்லப்போனால் ரசிகர்கள் மீதும் நிறைய தவறுகள் இருக்குது. ஒரு உச்சபட்ச நடிகர் நம்மளை பார்க்க வராரு அப்படின்ற உடனே நம்மளும் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் கிளம்பி போனதெல்லாம் தப்பு கிடையாது. போகும்போது தன்னுடைய குழந்தைகளையும் பெண்களும் அதில் போய் நின்றது ஒரு மிகப்பெரிய தவறாக தான் பார்க்கப்படுது. அதற்கான இடம் இருந்து வழிமுறை இருந்தால் தாராளமாக அவங்க போயிருக்கலாம். அதற்கான இடமும் இல்லை, வழிமுறையும் இல்லை. பொதுவாக ஒருத்தர் திட்டும்போது அந்த திட்டத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கவங்களும் ஏற்கனவே அரசியல் கட்சியில் இருக்கவங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லத்தான் செஞ்சாங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க. கம்பத்தில் ஏறுறது, மரத்தில் ஏறுறது, இந்த மாதிரி அடுத்த வீட்டு செவரில் ஏறுறது, கூரை வீட்டில் ஏறுறதுன்னு நிறையா நடந்துக்கிட்டு இருந்ததை இவங்களும் பார்த்துட்டு அறிக்கை விட்டாங்க. இல்லைன்னு சொல்லலை, அறிக்கை விட்டாங்க. ஆனால் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கும் தெரியலை. ஏன்னா ஒரு 50 பேர் 100 பேர்னால் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இவ்வளோ பேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எந்த ஒரு வழிமுறையும் யார்ட்டையும் இருக்காது. கொஞ்சம் யோசித்து முன்னேற்பாடாக வேறு இடத்த வாங்கி இந்த மாநாடு போட்ட மாதிரியாவது ஒரு பிளான் பண்ணியிருக்கணும். என்ன இப்போ 40 உயிர் போயிருச்சுன்ன உடனே இப்போ லபோதுமன் அடிச்சுக்கிறானுங்க. இந்த கட்சிக்காரன் பண்ணிட்டான், அந்த கட்சிக்காரன் பண்ணிட்டான், இது எதிர்கட்சியோட சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அடிச்சுக்கிறானுங்க. அது உயிரோடு அந்த 40 பேரோட உயிர் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே இருந்த ஆர்ப்பாட்டம். ஸோ இனிமேலாவது இது வந்து நம்ம அரசியல் கட்சிக்கோ விஜய் அவர்களுக்கோ அவர்களுடைய கட்சிகளுக்கோ நம்ம என்ன சொல்லியும் அவங்களால எதுவும் செய்ய முடியாது. இதில் கொஞ்சம் பொதுமக்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். சாதாரண திருவிழாக்குள்ளே கூட்டத்துக்குள்ளே போனாலே நம்மளால் மூச்சு விட்டு வெளில வர முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு உச்சபட்ச நடிகரை பார்க்க போகிறோன்ற ஆர்வத்தில் ஒவ்வொரு ஊரை விட்டும் வேறு இடத்துக்கும் போயும் அவங்க பின்னாடியே சுற்றுறது, வண்டியில் போகிறது, வண்டி விபத்துக்குள்ளாகிறது, அதுலேயும் குழந்தையோட விபத்துக்குள்ளாகிறது நிறையா பார்த்துட்டோம். இதில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அறிவு கம்மியாக இதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. விஜய் கட்சி அப்படின்றது வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளவு முட்டாத்தனமான ஒரு விஷயங்கள் வெளியில் வருது. ஓப்பனாக சொல்லணும்னா டிஎம்கே இருந்த வரைக்கும், அதிமுக இருந்த வரைக்கும் எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் இந்தளவுக்கு முட்டாத்தனமான வேலைகள் செய்கிறாங்களான்னு கேட்டால் எப்போயாவது ஒருக்க நடக்கும். இந்த கட்சி மீட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்றிட்டு போவாங்க ஆட்களை, ஆடு மாடு அடைக்கிற மாதிரி, அதை பார்த்துருப்போம்.
அதுக்கே மனசு வேதனையாக இருக்கும், இப்படி அடைச்சிட்டு போகிறானுங்களே. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த தலைவர்களுடைய பூஜைகள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வண்டி மேலே ஏறி படுத்துக்கிட்டு ஏறி நின்றுக்கிட்டு டோரை திறந்துவிட்டு ஆடிட்டே போவாங்க. அப்போல்லாம் எவ்வளவோ பேர் திட்டியிருப்பாங்க, மனசுக்குள்ளேயே திட்டுவாங்க, இப்படி ஆடிட்டு போகிறானுங்க, உயிர் போனால் என்ன திருப்பி வருமா அப்படின்னு. அவங்களுக்கும் சேர்த்தே சொல்கிறேன். ஏன்னா நிறையா தலைவர்கள் பிறந்த நாள், தலைவர்களுடைய நினைவு நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இப்படி வண்டியில் திறந்துக்கிட்டு அங்கிட்ட ஆடிக்கிட்டு வண்டியை அப்படி வளைச்சி ஓட்டிகிட்டுலாம் போவீங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு பாடம். அசம்பாவிதம் நடக்காத வரைக்கும் தான் நம்ம உயிர் நம்ம கையில் தெத்தாக தெரியலாம். போயிருச்சு அப்படின்னா ஒரே ஒரு சங்கு தான், ஊதிட்டு போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் நம்மளை யோசிக்க கூட ஆள் இருக்காது, ஒரு நாள் அழுவானுங்க. ஸோ இருக்க வரைக்கும் கொஞ்சம் நல்லபடியான வாழ்க்கையை வாழுங்க, மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வாழுங்க. ஊன்னு கத்திக்கிட்டே திரிகிறது வாழ்க்கை கிடையாது. நம்மளால் முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் அதை செய்யக்கூடாது. இங்கே இருந்துக்கிட்டே நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படின்னா இருந்து பார்த்துக்கலாம். நம்ம அங்கே போய் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, நின்று கூட்டத்தோட கூட்டமாக நின்று ஒரு தடவை பார்க்க போகிறோம். திரையில் பார்த்தவரை தரையில் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் போகிறது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே இவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல இருந்து சுதாரித்து இந்த குழந்தைங்களை வச்சுருந்தவங்க வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கணும். போச்சு, 40 பேர் போயிடுச்சு, அதை பற்றி பேசி எதுவும் ஆக போகிறதில்ல. யாரும் யார் மேலேயும் பழி போடுறதுக்கோ இல்லை யாரும் குற்றச்சாட்டுறதுக்கோ இங்கே வழி இல்லை. இனிமேலாவது இந்த மாதிரியான உயிர் பலி இல்லாத அளவுக்கு அரசியல் கட்சிகளும் சரி, எல்லா கட்சிகளுமே பொது வெளியில் மீட்டிங் நடத்துறது, அடித்து பிடிச்சி மற்றவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கறது, இதெல்லாம் இல்லாத ஒரு அரசியல் உருவாக்கணும். இப்போ தான் முதல்ல வந்து உங்களுக்கு எதுவும் கிடையாது. இப்போ தான் இன்டர்நெட் இருக்குது, மொபைல் இருக்குது, டிவி இருக்குது, சிஸ்டம் இருக்குது, கம்ப்யூட்டரைஸ்டு. நீங்கள் வந்து உட்காந்து அரை மணி நேரம் அதில் பேசினாலும் யாருனாலும் பார்ப்பாங்க. நீங்கள் நேரில் வந்து தான் பேசணும்னு கிடையாது. உங்களுடைய பேச்சை நீங்கள் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணாலே போதும். எல்லா அரசியல் கட்சிகளும் இதை செஞ்சாலே இந்த ரோட்டில் நடக்கிற விஷயங்கள் நிறையா குறையும். இந்த கட்சி மீட்டிங்கில் ஒவ்வொருத்தரும் சாப்பாட்டுக்கு அலைஞ்சு, தண்ணிக்கு அலைஞ்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு மனசை அப்படியே அலைஞ்சிக்கிட்டே தெரியணும். அப்படி தானே எல்லா அரசியல் கட்சிகளும் நினைக்கிறீங்க? கொஞ்சமாவது மாற்றிக்கோங்க. இனிமேலாவது பொதுமக்கள், ரசிகர்கள் எல்லோரும் கொஞ்சம் யோசிங்க. மீட்டிங்னா அடித்து பிடிச்சி ஓடி போய் பார்க்கணுன்ற எண்ணத்தில் போகாதீங்க. அதற்கான ஒரு தற்காப்பு விஷயத்தை ரெடி பண்ணிவிட்டு போங்க. அந்த இடத்துல நம்மளால் இருக்க முடியாதுன்னா உடனே கிளம்பிடுங்க. உயிர் பலி ரொம்ப வலிக்கிறது. ஏன்னா உயிரோட மதிப்பு வந்து இந்த ஆம்புலன்ஸ் வண்டி சவுண்ட் கேட்கும்போது, அந்த காதுகிட்ட கேட்கும்போது கை ஆட்டோமேட்டிக்காக அப்படி போகும். அதோட மதிப்பு அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு. இனிமேலாவது இறந்தவங்களுக்கு நம்மளால் செய்ய முடிஞ்சது ஒன்றே ஒன்று தான், கண்ணீர் அஞ்சலி. இனிமேல் இருக்கிற உயிரை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம்.